Vanakkam friends, welcome to Chettinad Cooking Channel. So இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் என்னன்னு பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம chicken fry செஞ்சிட்டு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு அப்படினா அத வேஸ்ட் பண்ணாம ஒரு இன்ட்ரஸ்டா எப்படி மாத்தி சாப்பிடலாம் அப்படிங்கறது தான். சோ நான் ஆல்ரெடி பண்ண chicken வறுவல கோழி வறுவல வெச்சு சப்பாத்திக்குள்ள வச்சு ஒரு ரோல் மாதிரி செஞ்சு காட்ட போறேன். சோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சோ வாங்க பார்க்கலாம் chicken roll. So friends, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துர்க்கேன் அதுக்கு தேவையான அளவு. சோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம mix பண்ணிக்கலாம். ஒரு 2 சப்பாத்தி இருந்தா போதும் எனக்கு. அந்த அளவுக்கு தான் chicken மிச்சம் இருக்கு. சோ அதனால நான் கொஞ்சமா சப்பாத்தி செஞ்சுக்கிறேன். அதுக்கு அப்புறம் லைட்டா எண்ணெய் ஊத்திட்டு இதையும் நான் நல்லா ஃபர்ஸ்ட் mix பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை தெளிச்சு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவு நம்ம திக்கா மாவு பிசைஞ்சாச்சு. சோ இது நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கவர் பண்ணி வச்சிரலாம். அப்பதான் நல்லா சாஃப்ட் ஆகும். சோ இத நான் அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் வெச்சுக்க போறேன். சோ फ्रेंड्स, இப்போ பாத்தீங்க அப்படினா நம்மளோட சப்பாத்தி மாவு ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா ஆயிடுச்சு 10 நிமிஷம் கழிச்சு. சோ இத நம்ம சப்பாத்தியா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 2 சப்பாத்தியா தேய்க்க போறேன். சோ இப்போ கொஞ்சம் லைட்டா மாவு போட்டுட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்பாத்தி செய்யறதுக்கு நான் ஒரு pan இதுல சூடு பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்க எப்படி சப்பாத்தி அழகா உப்பிட்டு வருதுன்னு. எண்ணெய் கூட தேவையில்லை போடுறதுக்கு, ஏன்னா அதுவே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு சப்பாத்தி தயார். இதை எடுத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே பேனில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை இதில் போட்டு ஒரு தடவை நான் சூடு பண்ணிக்க போகிறேன். லைட்டாக நம்ம இப்போ சூடு பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம் இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரோலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டு நான் இங்கே கொஞ்சம் மயோனைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மயோனைஸ் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை இதில் நான் தடவிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம லெட்யூஸ் வச்சுக்க போகிறேன். நீங்கள் முட்டைகோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்ல இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சிக்கன் வைக்க போகிறேன். ஸோ ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது மேலே அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம். ஸோ அதையும் இது மேலே அப்படியே வச்சுக்கலாம் வேணுங்கிற அளவு. ஸோ இப்போ 2 பீஸ் தக்காளி. இதை இப்போ அப்படியே ரோல் மாதிரி சுற்றிக்கலாம். எல்லாத்தையும் உள்ள தள்ளி நல்லா
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அருமையான சிக்கன் ரோல் தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம மிச்சமான சிக்கன் வச்சு ரொம்ப ஈஸியாக சப்பாத்தியில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.